ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவிலில் இருந்து நடைபயணம். அரியாங்குப்பம் விநாயகர் கோவிலில் மகா சங்கடகர சதுர்த்தியையொட்டி ஏற்பாடு. புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 15ஆம் தேதி வரை மழை நீடிக்கும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுச்சேரியில் 3 பேரிடம் 4 லட்சம் ரூபாய் மோசடி. ஆன்லைன் ட்ரேடிங் என கூறி சைபர் மோசடி கும்பல் கைவரிசை. புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் தமிழக இளைஞர் உயிரிழந்த சம்பவம் காவல்துறைக்கு தலைக்குனிவு. அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றச்சாட்டு. இனி விரிவான செய்திகள். அரியாங்குப்பம் மணக்கோல விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு புதுச்சேரி மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து நடைபெற்ற பாத யாத்திரையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ மணக்குள விநாயகர் என்கிற மணக்கோல விநாயகர் ஆலயம். மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து பாத யாத்திரை விழா சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு வரும் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மகா சங்கடகர சதுர்த்தியை முன்னிட்டு 23ஆம் ஆண்டு பாத யாத்திரை விழா ஞாயிற்றுக்கிழமை காலை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து விநாயகர் பெருமான் அலங்காரம் செய்து பக்தர்கள் புடைசூழ பாத யாத்திரை தொடங்கியது. இந்த விழாவை தொடக்கி வைக்க புதுவை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு பாத யாத்திரை தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி, புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கமிட்டி செயற்குழு உறுப்பினர் தனபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை கங்கையம்மன் ஆலயத்தின் சார்பாக பக்தர்கள் அனைவருக்கும் வரவேற்பு அளிக்கப்பட்டு சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து நயினார் மண்டபம் நாகமுத்து மாரியம்மன் ஆலயத்தின் சார்பாக சுவாமிக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது. காலை 10:30 மணி அளவில் அரியாங்குப்பம் மணக்குள விநாயகர் ஆலயத்தை வந்தடைந்த விநாயகர் பெருமானுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கி சிறப்பு தாம்பலம் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் ஸ்ரீ மணக்கோல விநாயகர் ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் 15ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் வருகின்ற 15ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் ஞாயிற்றுக்கிழமை முதல் 15ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு அரபிக்கடல் பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு 65 கிலோமீட்டர் வேகத்தில் சூறைக்காற்று வீசக்கூடும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து அதிகம் லாபம் சம்பாதிக்கலாம் என கூறி சைபர் மோசடி கும்பலிடம் 3 பேர் 4 லட்சம் ரூபாய் இழந்துள்ளனர். புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு சேர்ந்த நபரை தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என ஆசை வார்த்தை கூறியுள்ளதாக தெரிகிறது. அது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றிலும் அவரை இணைத்துள்ளனர். வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவர்கள் தங்களுக்கு அதிக அளவில் லாபம் பணம் தருவதாக பதிவிட்டுள்ளனர். இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் 2,52,000 ரூபாய் முதலீடு செய்துள்ளார். அதற்கான லாப பணத்தை எடுக்க முயன்ற போது பணத்தை எடுக்க முடியவில்லை. அதன் பிறகு ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் முத்தியால்பேட்டையை சேர்ந்த நபர் ஒருவர் போலி ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்து 1,35,000 ரூபாயும், திருபுவனை சேர்ந்த நபர் ஒருவர் 69,000 ரூபாய் என மொத்தம் 3 பேர் மோசடி கும்பலிடம் 4,56,000 ரூபாய் இழந்துள்ளனர். புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ரெஸ்டோ பார்கள் அனுமதிக்கப்பட்ட நேரத்திற்கு மேல் செயல்படுவதாகவும் கலாச்சார சீரழிவை ஏற்படுத்தும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாகவும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது அவர் கூறுகையில், புதுவைக்கு சுற்றுலாக்கு வருகை தந்த சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த 22 வயது இளைஞர் ரெஸ்டோ பாரில் மது அருந்துவதில் ஏற்பட்ட தகராறில் கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டதாகவும் படுகாயமடைந்த மற்றொரு இளைஞர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வருவதாகவும் தெரிவித்தார். புதுவையில் ரெஸ்டோ பார்களால் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படுவதாகவும் தடை செய்யப்பட்ட உயர் வகை போதைப் பொருள் விற்பனை, கலாச்சார சீரழிவு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக பலமுறை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அரசுக்கு எடுத்துரைத்தும்
ஆளும் இந்த அரசு எந்தவித சட்டவிரோத செயல்களையும் தடை செய்யப்பட்ட போதைப் பொருள் விற்பனையை புதுச்சேரி மாநிலத்தின் கலாச்சார சீரழிவை கருத்தில் கொள்ளாமல் தொடர்ந்து அலட்சிய போக்குடன் செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். ரெஸ்டோ பார் 12 மணி வரை நடத்த மட்டுமே அனுமதி இருக்கும் போது அதிகாலை 3 மணி முதல் 4 மணி வரை பார் நடைபெறுகிறது. அதிகாலை வரை இதுபோன்ற செயல்கள் நடைபெற காவல்துறை எவ்வாறு அனுமதி வழங்குகிறது என கேள்வி எழுப்பிய அவர், ரெஸ்டோ பார்கள் அனுமதிக்கப்பட்ட நேரம் 12 மணி என்றும், ஆனால் அதிகாலை 2 மணிக்கு இந்த சம்பவம் நடைபெற்றது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். கத்தியால் குத்தப்பட்டு உயிருக்கு போராடிய இளைஞரை மருத்துவமனைக்கு செல்ல விடாமல் காவல்துறையினர் தடுத்ததாக குற்றம் சாட்டிய அவர், 1 மணி நேரத்திற்கு மேலாக மருத்துவமனை செல்ல அனுமதிக்காததால் அவர் உயிரிழந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு ரெஸ்டோ பாரிலும் 10க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் பணிபுரிவதாகவும் இவர்கள் குற்றப்பின்னணி உள்ளவர்களா என காவலர்கள் கண்காணிக்க தவறியது முதல் தவறு என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த இளைஞர் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் தலைக்குனிவை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அந்த பேட்டியின் போது புதுவை மாநில அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். பல்வேறு ரெஸ்டோ பார்களுடைய உரிமத்தை ரத்து செய்ய வலியுறுத்தி ஏதாவது ஒரு நாள்ல ரெஸ்டோ பார் முன்னாடி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துவோம். அனாதையில செத்துருக்கிறான், அதுல தவறு செய்த யாராக இருந்தாலும் அந்த காவலர்கள் மீது காவல்துறையுடைய டிஜிபி அந்த அம்மா உரிய நடவடிக்கை எடுக்கணும். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற 164வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கில் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனை சேர்ந்த ஏராளமான மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை சார்பில் 164வது தொடர் மருத்துவ கல்வி கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த மருத்துவ கல்வி கருத்தரங்கில் வாழ்க்கையை ஆளும் வேதியியல் மாற்றங்கள் என்ற தலைப்பில் நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவர் பரஞ்சோதி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். வேதியியல் பொருட்களின் கதையை பற்றியும் நம் மூளை செயல்பட மின்சாரமும் வேதியியல் பொருட்களும் முக்கிய பங்காற்றுவதாகவும் இந்த இரண்டில் வேதியியல் மாற்றங்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் அவர் கூறினார். ஒவ்வொரு நாளும் நாம் சில வேதியியல் பொருட்கள் மூளையை கட்டுப்படுத்துவதாகவும் கூறியுள்ள அவர், உடல்நிலை நன்றாக இருந்தாலும் நல்ல இருதயம், கல்லீரல், சிறுநீரகம் இருந்தாலும் இந்த வேதியியல் பொருட்கள் சரியாக இல்லை என்றால் வாழ்க்கை ஒரு கஷ்டமானதாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனை எப்படி கட்டுப்படுத்த முடியும், எப்படி கையாள முடியும் என்பது குறித்து சிறப்புரையாற்றினார். முன்னதாக தனியார் மருத்துவமனையின் திட்ட இயக்குநர் ரங்கநாத் அனைவரையும் வரவேற்று பேசினார். இந்த கருத்தரங்கில் இந்திரா காந்தி அரசு மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவனம், அரசு மகப்பேறு மருத்துவமனை உள்ளிட்ட புதுவையை சேர்ந்த தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைகளை சேர்ந்த மருத்துவர்கள், பலதுறை சிறப்பு மருத்துவர்களும், ஆயுர்வேதா, சித்தா, ஹோமியோபதி மருத்துவ நிபுணர்களும், மருத்துவர்களும், மருத்துவக் கல்லூரியில் மேற்படிப்பு படிக்கும் மாணவர்களும் கலந்து கொண்டனர். முன்னதாக சிறப்பு அழைப்பாளரான நரம்பியல் துறை சிறப்பு மருத்துவர் பரஞ்சோதிக்கு திட்ட இயக்குநர் ரங்கநாத் முன்னிலையில் மருத்துவர் அமுதவல்லி பூங்கொத்து கொடுத்தும், சகோதரி வனிதா பொன்னாடை போர்த்தியும், மருத்துவர் சங்கர் நினைவு பரிசினை வழங்கியும் கௌரவித்தனர். இதற்கான ஏற்பாடுகளை தனியார் மருத்துவமனையை சேர்ந்த திட்ட இயக்குநர் ரங்கநாத் சிறப்பாக செய்திருந்தார். புதுச்சேரியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் செயற்குழு கூட்டம் சுல்தான்பேட்டையில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் சுல்தான்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டம் முஸ்தாகிதின் தலைமையில், மாவட்ட தலைவர் சஹாபுதீன் முன்னிலையில் உலமா அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசுப் மௌலானா சிறப்புரையாற்றி தொடக்கி வைத்தனர். இதில் புதுச்சேரி மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழுவின் தீர்மானங்களாக நீண்ட நாட்களாக வக்பு வாரியம் அமைக்காமல் இருப்பதால் உடனே அமைக்க வேண்டும், தமிழகம் போல் புதுச்சேரியிலும் இஸ்லாமியராக மதம் மாறியவர்களுக்கு பிசிஎம் சான்றிதழ் வழங்க வேண்டும், இரு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டி மாபெரும் மக்கள் திரள் மாநாடு வரும் 2026ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது. மேலும் இதில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் ராஜ் முகமது உள்ளிட்ட ஏராளமான கட்சி நிர்வாகிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் போக்குவரத்துறை அலுவலகம் அருகே பட்டப்பகலில் 6 அடி நீளமுள்ள பாம்பு சாலையில் சென்றதை அடுத்து பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகள் மற்றும் குடியிருப்புகளில் பாம்புகளின் நடமாட்டம் அவ்வப்போது காணப்படுவது வழக்கம். அந்த வகையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் போக்குவரத்துறை அலுவலகம் அருகே பட்டப்பகலில் 6 அடி நீளமுள்ள பாம்பு சாலையில் சென்றதை பார்த்த பொதுமக்கள் சிலர் அதனை விரட்ட முயன்றனர். ஆனால் அந்த பாம்பு அந்த சாலையில் உள்ள பிரபல உணவகத்தின் பக்கத்தில் உள்ள பூட்டிய கடைக்குள் சென்று தஞ்சமடைந்தது. இதனை வீடியோவாக எடுத்து சமூக வலைதளங்களில் வைரலாக்கி வருகின்றனர். பட்டப்பகலில் மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள சாலையில் பாம்பு சென்றதால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. இவ்வாறு சாலைகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் திரியும் பாம்புகளை கட்டுப்படுத்த வனத்துறை சார்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடிக்காதீங்க.
இனி புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை காண்போம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9445 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1240 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.